நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. வழக்கமாக நடைமுறை என்னென்றால் புதிதாக ஒரு அரசு அமையும் பொழுது முதலில் முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள். அதன் பிறகு அமைச்சர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வார்கள். அதன் பிறகு புது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டவர் தலைமைச் செயலகம் செல்வார். முதலமைச்சர் அறையில் அவருக்கான அலுவல் பணிகள் இருக்கும். செயல்படுத்த வேண்டிய புதிய திட்டங்கள் எதுவும் இருந்தால் அது கோப்பில் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இடைக்கால சபாநாயகரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கிய பணி. அதற்கடுத்து விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டால் அதற்கடுத்து நடக்க வேண்டிய பணி என்பது இடைக்கால சபாநாயகரை தேர்வு செய்ய வேண்டும். இடைக்கால சபாநாயகர் தான் ஒரு சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும். சட்டப்பேரவையினுடைய வழக்கங்கள் மற்றும் பேரவைகளின்படி ஒரு சபாநாயகர் என்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே சட்டப்பேரவையை கூட்டுவதற்கான அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள். அதன் அடிப்படையில் இடைக்கால சபாநாயகரை தேர்வு செய்வார்கள். இடைக்கால சபாநாயகரை தேர்வு செய்வதன் பிறகாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 233 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு அழைப்பை கொடுப்பார்கள். அவர்கள் சட்டமன்றம் செல்வார்கள். அங்கு எம்எல்ஏக்களுக்கான பதவி பிரமாணம் அடக்கம் ஒவ்வொருவரும் எம்எல்ஏக்களாக உறுதிமொழி ஏற்று எம்எல்ஏக்களாக பதவியேற்பார்கள். எம்எல்ஏக்களான பொறுப்பு என்பது அவர்களுக்கு வழங்கப்படும். அதன் பிறகு சபாநாயகரை தேர்வு செய்வார்கள். சபாநாயகர் இடைக்கால சபாநாயகரிலிருந்து சபாநாயகர் தேர்வு செய்யக்கூடிய அந்த பணிகள் இன்று நடைபெறும். சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டதற்காக வழக்கம் போல சட்டப்பேரவை என்பது இயங்க தொடங்கும். குறிப்பாக இந்த 2025-6 இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 2026 மே 5ஆம் தேதியுடன் ஏற்கனவே இருந்த அரசினுடைய சட்டப்பேரவை என்பது கலைக்கப்பட்டது. புதிய சட்டப்பேரவை நிகழ்வு என்பது நாளைக்கு முதலமைச்சராக பதவியேற்ற என்பதாக நடைமுறைக்கு வரும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் தேதிக்குள் புதிய அரசு அமைய வேண்டும் என்கின்ற ஒரு முறையும் இருக்கிறது. எனவேதான் நாளை மதியம் 3:15 மணிக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்பார். அவருடன் அமைச்சர்களாக 6 பேர் அந்த பட்டியல் என்பது அதிக தரப்பிலிருந்து ஒரு தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், வெங்கட்ரமணன், செங்கோட்டையன் உள்ளிட்டோரெல்லாம் அமைச்சராக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் தற்போது இந்த முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவுக்கான பணிகள் என்பது 90% நிறைவடைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பதவியேற்பு விழாவில் கூட்டணி கட்சிகள், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களுக்கான அழைப்பு எடுக்கப்படும். ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு முக்கிய விஐபிகளுக்கான அழைப்பு என்பதும் கொடுக்கப்படும். தமிழ்நாடு ஆளுநர் அங்கு வருவார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கான அந்த பதவி பிரமாணத்தையும் ரகசிய காப்பு பிரமாணத்தையும் சொல்வார். உறுதிமொழியை வாசிக்க சொல்வார். இந்த ரகசிய காப்பு பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் பதவியேற்க இருக்கிறார். அதே போலவே அமைச்சர்களாக பொறுப்பேற்பவர்களும் அவர்களுக்கான அந்த பதவி பிரமாணத்தையும் ரகசிய காப்பு பிரமாணத்தையும் உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்வார்கள். அதன் பிறகு அலுவல் நடவடிக்கை என்பது தொடர்ந்தும் தலைமைச் செயலகம் செல்லலாம். அங்கு இருக்கக்கூடிய முதல்வர் அறை, அமைச்சர்கள் அறையில் அவர்கள் செல்லலாம். அவருடைய அலுவல் பணியை தொடங்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்கள், அதாவது ஒவ்வொரு கட்சியினுடைய வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 234 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சட்டப்பேரவைக்கு அழைக்கக்கூடிய அந்த நடைமுறை என்பது தொடங்க வேண்டும். அதற்காக இடைக்கால சபாநாயகரை தேர்வு செய்வார்கள். சட்டப்பேரவை செயலாளரை சந்திப்பார்கள். இடைக்கால சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கான நடைமுறைகளை சொல்வார்கள். இடைக்கால சபாநாயகர் சட்டப்பேரவை கூடுவதற்கான ஒரு அழைப்பை கொடுப்பார். சட்டப்பேரவைக்கான அழைப்பை இடைக்கால சபாநாயகர் தான் கொடுக்க முடியும். அவருக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. சபாநாயகர் என்கின்ற பொறுப்பில் இருப்பவர் மட்டுமே சட்டப்பேரவையை கூட்டுவதற்கான முழு உரிமை இருக்கிறது. எனவே இடைக்கால சபாநாயகர் அந்த அழைப்பை கொடுத்து 233 எம்எல்ஏக்களையும் அழைப்பார். அவர்களை அங்கு எம்எல்ஏக்களாக பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள். அதன் பிறகு சபாநாயகரை அவையில் தேர்ந்தெடுப்பார்கள். சபாநாயகர் அதன் பிறகு அந்த அவையினுடைய நடவடிக்கைகள் குறித்து முழு அதிகாரம் பெற்றவராக இருப்பார். அவை எப்போது கூடும், எப்போது ஆளுநரை அழைப்பார்கள் என்கின்ற முடிவுகள் எல்லாம் அவர்கள் அங்கே சட்டப்பேரவையிலே நிறைவேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாளை 3:15 மணிக்கு, நாளை மதியம் 3:15 மணிக்கு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுடைய முன்னிலையில் ரகசிய காப்பு பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு விஜய் அவர்கள் முதலமைச்சராவதற்கான உறுதிப்பாடு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகையில் இருந்து தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகியிருக்கிறது. 3:15 மணிக்கு விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அந்த பதவியேற்பு நடைபெறும். அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடிய அந்த பட்டியல் என்பது வழங்கப்பட்டிருக்கும். நேரம் நாளை அமைச்சர்களாக பதவியேற்பவர்கள் யார் யார்? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள் 6 பேர் அமைச்சர்களாக விஜயுடன் சேர்ந்து பதவியேற்பார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போது விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கென்கின்ற வகையில் கூட்டணி, அதாவது திமுக கூட்டணியை முடித்துக் கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்துடன் தொடர்கிறார்கள். அவர்களுக்கு அமைச்சரவையில் பங்கு இருக்கிறதா என்பதும் விரைவில் வெளியாகும். முதற்கட்டமாக அமைச்சர்கள் இலாக்கா இல்லாமல், அதாவது எந்தெந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் என்கின்ற வகையில் இல்லாமல் இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக அவர்கள் பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு அவர்களுக்கான இலாக்காக்கள் என்பது ஆளுநர் மாளிகையுடைய செய்தி குறிப்பில் எந்தெந்த நபருக்கு அமைச்சரவையில் எந்தெந்த இலாக்கா வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கப்படும். ஆளுநர் மாளிகையுடைய செய்தி குறிப்பில் அவை வெளிவரும். தற்போது காங்கிரஸ் மட்டுமே அமைச்சர் பதவி வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 3 கட்சிகளும்
திமுக கூட்டணியை தொடர்கிறார்கள். வெளியில் இருந்து நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அமைச்சரவையில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பது என்று சொன்னாலும் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக்கழகத்துடன் சேர்ந்து அமைச்சரவையில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, வெங்கட்ரமன் உள்ளிட்ட தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள் 6 பேர் விஜயுடன் சேர்த்து நாளை அமைச்சர்களாக பதவி ஏற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நேரு விளையாட்டு அரங்கில் தற்போது அந்த பணி என்பது தொடங்கி இருக்கிறது. நாளை மதியம் 3:15 மணிக்கு பதவியேற்பு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் விஜய் நாளை முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அவர்களுக்கான அந்த பதவி பிரமாணத்தை செய்திருக்கிறார். ரகசிய காப்பு பிரமாணத்தை அவர்கள் வாசிக்க செய்து உறுதிமொழி ஏற்க செய்து அந்த நிகழ்வு என்பது நாளை நடைபெற இருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.